ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு நாள் ஸ்ரீ மகா பெரியவாவோட பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அப்போ ஸ்ரீ பெரியவா கிட்ட, பெரியவா, எனக்கு லலிதா சகஸ்ரநாமம் முழுசா சொல்லி பாராயணம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அதை எளிமையா சொல்லி வழிபாடு செய்ய எனக்கு ஒரு வழி காட்டுங்கோன்னு கேட்டார். நம்ம மகா பெரியவா கருணை கடலாச்சே, அவர்கிட்ட வந்த அந்த பரம பக்தரோட சிரமத்தை புரிஞ்சுண்டார். ஸ்ரீ மகா பெரியவா கண்ணை மூடிண்டு அப்படியே தியானத்துல மூழ்கிட்டார். அந்த பக்தருக்கு ஒன்னும் புரியல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தார். அதுக்கப்புறம் பெரியவா மெல்ல அவரோட உள்ளுணர்வுல இருந்து பேச ஆரம்பிச்சார். லலிதா சகஸ்ரநாமம் லலிதாம்பிகைய பூஜை செய்ய உகந்த வழிபாட்டு முறை. அம்பிகையின் அருள் பரிபூர்ணமா கிடைக்க, பராசக்தியோட வழிபாட்ட மன நிறைவோடு செய்ய லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்யறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். சகஸ்ரம்னா 1000, அதாவது லலிதாம்பிகையோட 1000 நாமங்கள். பொதுவா இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை அப்படியே பிழையில்லாம சொல்லி பாராயணம் செய்யறது தான் சிறந்த வழிபாடு. இருந்தாலும் உன்னால முழுசா சொல்ல முடியலன்னு சொல்லிட்ட இல்லையா? கவலையே வேண்டாம். அம்பாள் வழிபாட்டுல பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் தான் முக்கியம். நீ ஒரு காரியம் செய்யு சொல்லி பக்கத்துல இருக்கிற சிப்பந்திய கூப்பிட்டு ஒரு நோட்டும் பேனாவும் கொண்டு வர சொன்னார். சிப்பந்தி உத்தரவு பெரியவான்னு சொல்லி உடனே கொண்டு வந்தார். அந்த சிப்பந்தி கிட்ட, நான் சொல்ற இந்த 7 நாமாக்களை எழுதுன்னு சொன்னார். மகா பெரியவா அவரோட உள்ளுணர்வுல இருந்து அம்பாளோட 7 நாமங்களை லலிதா சகஸ்ரநாமத்துல இருந்து எடுத்து சொன்னார். அந்த 7 நாமங்கள் இதுதான்: ஓம் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூதகமல கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைக்ய ரூபிண்யை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இந்த 7 நாமங்களையும் எழுதின பேப்பரை அந்த பக்தர் கிட்ட கொடுத்து பெரியவா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு முறை இந்த 7 திருநாமங்களையும் ஜபம் செஞ்சா 1ன்னு கணக்கு வச்சுக்கோ. இதே மாதிரி காலையிலையும் மாலையும் 11 முறை மனசார அம்பிகைய ஜபம் பண்ணு. அது மட்டும் இல்லாம உனக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் இந்த 7 அற்புதமான மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணிண்டே இரு. இந்த ஜபம் 1 லட்சத்தை கடக்கிறச்சே உன்னோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். அன்னை லலிதாம்பிகையோட பரிபூர்ண அருள் நிச்சயமா கிடைக்கும்னு சொன்னார். இத கூட்டு வழிபாடா 10 பேர் சேர்ந்து கூட இப்படி ஜபம் பண்ணலாம். தளராத நம்பிக்கையோட ஜபம் செஞ்சு உரு ஏத்தணும். உரு ஏற ஏற திரு ஏறும்னு சொல்லுவா இல்லையா? இப்படி பெரியவா சொல்லிட்டு இன்னும் பேச ஆரம்பிச்சார். நான் சொன்ன இந்த ஜப முறைய உன்னோட சொந்தங்கள், நட்புகள், இப்படி அவளுக்கும் சொல்லி அவளையும் அவசியம் பண்ண சொல்லு. அவளும் ஜபம் பண்ணும்போது அதுல 1 விழுக்காடு பலன் உனக்கு நிச்சயம் உண்டு. இத கேட்டு இருந்த பக்தர் உத்தரவு பெரியவான்னு சொன்னார். பெரியவா சேமமா இருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணார். இதே மாதிரி நாமளும் பெரியவாளோட உத்தரவை ஏத்துண்டு இந்த எளிய வழிபாட்டு முறையை பின்பற்றி அன்னை லலிதாம்பிகையோட அருளும் ஸ்ரீ மகா பெரியவாளோட ஆசியும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்களும் உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வழிபாட்டு முறைய இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமா சொல்லலாமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.